போன ஷார்ட்ஸ்ல யார் அந்த சீஃப் கெஸ்ட் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க்கோட முடிச்சிருப்போம். அந்த சீஃப் கெஸ்ட் வேற யாரும் இல்ல, சம்பல் பள்ளத்தாக்கின் கொடூரமான கொள்ளக்காரியாக இருந்த பூலாந்தேவி தான். இந்த மாதிரியான ஒரு நபரை டாக்டர் ராமதாஸ் ஏன் மகளிர் மாநாட்டுக்கு சீஃப் கெஸ்ட் அழைச்சாருன்னா, பூலாந்தேவி 1963 உத்தரப்பிரதேஷ்ல ஜலான் மாவட்டத்தில் பிறந்தாங்க. இவங்க ரொம்ப சின்ன குழந்தையா இருக்கும் போது இவங்களுக்கு கட்டாய திருமணம் செய்து வைக்கப்பட்டு பல கொடூரமான பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானாங்க. இவங்களுக்கு 15 வயசு இருக்கும்போது பல கொள்ளையர்கள் வந்து இவங்களை கடத்திட்டு போறாங்க. பிற்காலத்துல அதே கொள்ளையர்களுக்கு இவங்க தலைவியானாங்க. சின்ன வயசுல நொந்து நூலானவங்க தான் பிற்காலத்துல பெரிய ஆளாவாங்க. இவங்களை பார்த்து பெண்கள்லாம் இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கணும் சொல்லி தான் டாக்டர் ராமதாஸ் வந்து மகளிர் மாநாட்டுக்கு இவங்களை சீஃப் கெஸ்ட் அழைச்சிருப்பாரு. 12/10/1995 சென்னை அண்ணா அறிவாலயத்தில் மகளிர் மாநாடு நடந்துச்சு. அந்த மாநாடுக்கு கூடுதல் சிறப்பு விருந்தினராக ஜனதா தள தலைவர்களான ராம்விலாஸ் பாஸ்வான், அதுக்கப்புறம் பெங்களூர் வி.டி. ராஜசேகர் கலந்து கொண்டாங்க. மாநாட்டு மேடையில் இருந்த பூலாந்தேவி பாட்டாளி மக்கள் கட்சியின் பெண்களோட இணைந்து அந்த ஆபாச சுவரொட்டுகளையும் மற்றும் புத்தகங்களையும் தீயிட்டு எரிச்சாங்க. அதே மாநாட்டில் பேசின டாக்டர் ராமதாஸ் என்ன சொன்னார்னா, 10 நாட்களுக்குள்ள இந்த கள்ளசாராயம் காய்ச்சறவங்க மேல் நடவடிக்கை எடுக்கலன்னா மகளிர்களே அந்த கள்ளசாராய ஊழல்களை அளிப்பாங்கன்னு எச்சரித்தாரு.